வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு. இந்த வீடியோல நம்ம என்ன கதை கேட்க போறோம்னா, வைகறை பொழுதுகள் கதையின் 16வது பகுதி. நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை பிரஸ் பண்ணுங்க. நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்க கேட்கலாம். வாங்க கதைக்குள்ள போகலாம். இரத்த அழுத்தத்தை பரிசோதித்த பிறகு ஜோஜி நகர்த்தி வைத்த ஃபைலை கையில் எடுத்த டாக்டர் அதை கவனமாக பார்த்தார். எர்ணாகுளம் நகரில் இருந்த மருத்துவமனையில் சத்யாவை முழுவதுமாக பரிசோதித்து பார்த்த விவரங்கள் அடங்கிய ஃபைல் அது. பார்த்து முடித்த டாக்டர் அதையெல்லாம் மறுபடி ஃபைலிலேயே வைத்தார். பிறகு சத்யாவை பார்த்தார். குறிப்பிட்டு சொல்ற மாதிரி சமீபத்துல எதுவும் நடக்கலையே? இல்லைங்க டாக்டர், பிரஷர் இப்ப ஒரு பிரச்சனையே இல்ல. எழுதி கொடுக்கிற மருந்துகளை இப்ப பயன்படுத்துற மாதிரியே தொடர்ந்து பயன்படுத்தினால் போதும். சத்யா சரி என்பதற்கு அடையாளமாக தலையாட்டினாள். இவ்வளவு காம்ப்ளிகேஷன்ஸ் இருந்தும் எதுக்காக நீங்க இத கண்டினியூ பண்றீங்க? ஜோஜியிடம் டாக்டர் கேட்டார். ஜோஜி பதில் அளிக்கவில்லை. சத்யா குறுக்கிட்டாள். அது என்னோட பிடிவாதத்தால டாக்டர். அபார்ஷனுக்கு நான் ஒப்புக்கல. இருந்தாலும் சொந்த வாழ்க்கைய பணையும் வச்சுட்டு இன்னொரு உயிருக்கு ஆசைப்படுறீங்க. ஒருத்தர் மேடையிலிருந்து வெளியேறும்போது இன்னொருத்தர் வர்றார், அவ்வளவுதான். டாக்டர் அவளை பார்த்து ஆச்சரியத்துடன் தலையாட்டினார். அப்ப நாங்க கிளம்பலாமா டாக்டர்? ஜோஜி இருக்கையில் இருந்து எழுந்தான். சரி, உங்க மனைவி விஷயத்துல ரொம்பவும் கவனமா இருங்க. நான் இதை ஸ்பெஷலா சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. ஜோஜி வெளிரிய முகத்துடன் சத்யாவை பார்த்தான். அவனிடம் எந்த விதமான மாற்றமும் தென்படவில்லை. அவளும் இருக்கையில் இருந்து எழுந்து டாக்டரிடம் விடை பெற்று புறப்பட்டாள். ஹோட்டல்ல ஏதாவது சாப்பிடலாமா, இல்ல வீட்டுக்கு போய் சாப்பிட்டா போதுமா? நகருக்குள் வந்தபோது ஜோஜி கேட்டான். வீட்டுக்கு போய் சாப்பிட்டா பாக்கெட்ல வச்சிருக்கிற பணம் பத்திரமா இருக்கும், அதான ஐடியா? சத்யா கேட்டாள். இந்த கிண்டல் எல்லாம் வேண்டாம். உங்களுக்கு ஒரு நேரம் ஹோட்டல்ல சாப்பாடு வாங்கி தர்றதுக்கெல்லாம் முடியாதவன் இல்ல நான். ஜோஜி திருப்பி தாக்கினான். அப்படியா சேதி? நான் என்ன நினைச்சேன்னா, ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டா பொண்டாட்டிக்கு சோறு போட முடியாததால தான் கல்யாணம் பண்ணிக்கலேன்னு. அந்த அளவுக்கு வருமானம் இல்ல போல இருக்குன்னு சத்யா சிரித்தபடி சொன்னாள். மதியம் 2 மணிக்கு அவர்கள் வீட்டை அடைந்தனர். டாக்டர் என்னம்மா சொன்னாரு? தாத்தா சத்யாவை பார்த்து அடக்க மாட்டாத ஆவலுடன் கேட்டார். இந்த இடத்துல கண்டபடி ஓடி விளையாட சொல்லியிருக்கார். எனக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லையாம். இன்னும் சாப்பிடலையே நீங்க? சிசிலியம்மா சாப்பாடு பரிமாறத் தொடங்கினார். இருவரும் சாப்பிட உட்கார்ந்தனர். டாக்டர் வேற எதுவும் சொல்லலையா ஜோஜி? சிசிலியம்மா பரிமாறியபடி கேட்டார். சொல்லாம? சத்யாதான் இதற்கு பதில் அளித்தாள். உங்க மனைவி விஷயத்துல ரொம்ப கவனமா இருங்கன்னு சொல்லியிருக்கார். ஜோஜியின் உடல் குன்றியது. நிஜமாவா ஜோஜி? சிசிலியம்மாவுக்கு சிரிப்பு வந்தது. டாக்டர் அப்படி தப்பா நினைச்சிருக்கார், ஜோஜி முணுமுணுத்தான். சத்யா ஜோஜியின் தட்டில் கொஞ்சம் பொரியலை எடுத்து போட்டபடி சொன்னாள். டாக்டருக்கு முன்னால என் புருஷனா நடிச்சிங்களே, அதுக்கு பதிலா நானும் ஏதாவது செய்ய வேண்டாமா? என்ன இங்க ஒரே சிரிப்பும் கும்மாளமுமா இருக்கு? தாத்தா அங்கு வந்தபடியே கேட்டார். டாக்டர் ஜோஜியை சத்யாவோட புருஷன்னு நினைச்சிட்டாராம். சிசிலியம்மா சிரித்தபடி சொன்னார். அப்படியா? தாத்தாவும் சிரித்தார். எப்படி இருந்தாலும் அது நல்லதுக்குத்தான். கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு திரியறவன் இப்படியெல்லாம் சிலதையும் கேட்டுக்குத்தான் வேணும். அதுல எனக்கு என்ன வருத்தம் இருக்கு? கேட்டுட்டு போறேன், ஜோஜி சொன்னான். ஏத்துக்கிறவா? இது சொல்லாத வார்த்தையாச்சே. நினைத்ததற்கு மாறாக திசை மாறுவதை உணர்ந்த எல்லோருமே பேச்சை சட்டென்று நிறுத்தினர். சாப்பாட்டுக்கு பிறகு ஒரு குட்டி தூக்கம் போட்டுவிட்டு சத்யா வழக்கம் போல தாத்தாவுடன் ஆற்றங்கரைக்கு கிளம்பினாள். சில சமயம் தாத்தா ஆற்றில் மலை வீசி கொஞ்சம் மீன் பிடிப்பார். சில சமயம் தூண்டில் மட்டும் போடுவார். சத்யாவுக்கு மிகவும் பிடித்தமான பொழுதுபோக்காக இருந்தது அது. தாத்தா ஆற்றங்கரையிலோ மணல் பகுதியிலோ பாறை மீதோ அமர்ந்தபடி
காடு மற்றும் ஆற்றின் கதைகளை சொல்வார். எல்லாமே சாகச கதைகள். நகைச்சுவை கலந்து தாத்தா அவற்றை சொல்லும்போது சத்யாவுக்கு மறுபடி கேட்கத் தோன்றும். காட்டுக்கு பயப்படுவதில்லை, ஆற்று வெள்ளத்துக்கு பயம் இல்லை. எவ்வளவு ஆழமான பகுதியாக இருந்தாலும் தயங்காமல் மூழ்கி எழுவார். எப்படிப்பட்ட அடர்ந்த காடானாலும் நுழைவார். அத்தகைய சந்தர்ப்பங்களில் காட்டு யானைகளையும் ஒற்றை யானைகளையும் ஓநாய்களையும் கரடிகளையும் கூட அவர் சமாளிக்க வேண்டி இருந்ததாம். காட்டு விலங்குகள் எதுவுமே நாம தொல்லை தராத வரையில நமக்கு தொல்லை தராது என்பது தாத்தாவின் வாதம். காட்டு பாதையில் காட்டு யானைகளையோ அல்லது வேறு ஏதாவது மிருகங்களையோ காண நேர்ந்தால் யார் வழி விடுவது என்ற பிரச்சனையில் பரஸ்பரம் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டு நிற்போம். ஒன்று தாத்தா ஒதுங்கி வழிவிடுவார். சில சமயம் காட்டு யானைகளும் வழிவிட்டு நகர்ந்து கொள்ளுமாம். 35 வருடங்களில் 6 அல்லது 7 தடவை மட்டுமே காட்டு யானைகளுடன் போராட நேர்ந்ததாம். அது கூட தவறாக புரிந்து கொண்டதால் தானாம். பாட்டியும் சில சமயங்களில் சத்யாவிடம் தாத்தாவின் வேட்டை கதைகளை சொல்வதுண்டு. ஒரு துப்பாக்கியும் ஹெட்லைட்டும் கோணிப்பைக்குள் அத்தியாவசியமான சில பொருள்களையும் எடுத்துக்கொண்டு காட்டுக்குள் போகும் தாத்தா 8 அல்லது 10 நாட்கள் கழித்துத்தான் திரும்பி வருவாராம். அரிசியும் அதை வேக வைப்பதற்கான ஒரு பாத்திரமும் கோணிக்குள் இருக்குமாம். அவர் வேட்டையாடுவதற்கு தகுந்த இரை கிடைக்கும் வரை காட்டிலேயே அலைவாராம். தாத்தாவின் கால் பதியாத ஓர் அங்குல இடம் கூட பூயம்குட்டி காட்டில் கிடையாதாம். அந்த சாக்கு நிறைய வெட்டிய இறைச்சியுடன் தான் திரும்பி வருவாராம். மீன் பிடிக்க போனாலும் இதுதான் நிலைமையாம். 10 மைல் 20 மைல் என்று ஆற்றுக்குள்ளேயே மீனை தேடி போவாராம். 4-5 நாட்கள் கழித்துத்தான் திரும்பி வருவாராம். ஒரு சுமை மீன் என்பதுதான் அவருடைய கணக்காம். 50 கிலோ எடை உள்ள பொருட்களை அனாவசியமா சுமந்துட்டு வருவேன், தாத்தா சிரித்தபடி சொன்னார். காட்டுலையும் ஆத்துலையுமா தான் 35 வருஷத்தை செலவழிச்சிருக்க. வீடுங்கிறது அப்பப்ப வந்து இளைப்பாறுற இடம் மட்டும்தான். இந்த கதை சொல்வதற்கிடையில் அவ்வப்போது நெல்சனின் பெயர் இடம்பெறும். அது சத்யாவின் உற்சாகத்தை 2 மடங்காக்கும். பூயம்குட்டியில் சத்யாவின் வாழ்க்கை மகிழ்ச்சி நிரம்பியதாக இருந்தது. அன்பும் அரவணைப்பும் நிறைந்த வயதான தம்பதி. சிசிலியோ தன் சொந்த மகள் மாதிரியே சத்யாவை நேசித்தாள். எல்லாவற்றுக்கும் மேலாக ஜோஜியின் உற்சாகம் நிறைந்த ஆதரவு. தனது வாழ்க்கையில் மிகவும் அமைதியான மகிழ்ச்சிகரமான எந்தவிதமான பிரச்சனைகளும் இல்லாத நாட்கள் அவைதான் என்று சத்யாவுக்கு தோன்றியது. அங்கிருந்த எல்லோருடனும் சத்யா விரைவிலேயே ஒன்றிணைந்தாள். அவர்கள் அனைவரும் தன் நெருங்கிய உறவினர்கள் என்றும் முந்தைய ஜன்ம உறவுகளை மறுபடி நினைவு கூர்வது மாதிரி தன்னை விதி இங்கு கொண்டு வந்து சேர்த்திருப்பதாகவும் அவள் உறுதியாக நம்பினாள். தனது புதிய வாழ்க்கை குறித்து ஷேர்லிக்கு கடிதம் எழுதினாள் சத்யா. கருங்கல் பாவிய சாலையின் இருபுறமும் மூங்கில் காடுகள். சாலையோரம் மூங்கில் கட்டுகள் அடுக்கி வைக்கப்பட்டிருந்தன. கார் மெதுவாக மேட்டில் ஏறியது. பழைய மூணாறு ரோடு இது. வெள்ளக்காரங்க காலத்துல போட்ட ரோடு. அவங்க இந்த வழியாத்தான் மூணாருக்கு போயிட்டு வருவாங்க. ஜோஜி கார் ஓட்டிக்கொண்டே சத்யாவிடம் விவரித்தான். ரொம்ப வருஷங்களுக்கு முன்னால காட்டுல எங்கேயோ ஏற்பட்ட நிலநடுக்கத்துல ஒரு மலையே இடிஞ்சு விழுந்து இந்த ரோட்டோட ஒரு பகுதி தாறுமாறு ஆயிடுச்சு. அதுக்கு பிறகு இந்த ரோட்டை அப்படியே விட்டுட்டு பதிலா நேரியமங்கலம் வழியா புது ரோடு போட்டுட்டாங்க. அப்படின்னா அந்த காலத்துல இங்க துரைங்க குடியிருந்தாங்களா? சத்யா கேட்டாள். ஆமா, அவங்களுக்கு பூயம்குட்டியில பங்களாக்கள் இருந்துச்சு. காட்டுக்குள்ள பள்ளங்கள் வெட்டி காட்டு யானைகளும் விலங்குகளும் நுழைய முடியாதபடி கட்டப்பட்ட பங்களாக்கள். மரத்துக்கு மேல வீடு கட்டுறது மாதிரி பெரிய கல் தூண்களுக்கு மேல கட்டப்பட்ட வீடுகள். அப்படிப்பட்ட பங்களாக்களையும் குதிரை லாயங்களையும் இங்கிருந்து போகும்போது பேர்த்தெடுத்துட்டு போயிட்டாங்க. ஜோஜி ஓரிடத்தில் காரை நிறுத்தினான். இந்த இடத்துக்கு பேர் குதிரை குத்தி. இப்படி பேர் வந்ததுக்கும் ஒரு காரணம் இருக்கு. அந்த காலத்துல இங்க ஒரு அருவியும் அதனால சின்னதா ஒரு ஆறும் இருந்தது.
இன்னைக்கு இருக்கிற மாதிரி அன்னைக்கு பாலம் எல்லாம் கிடையாது. அப்ப ஒரு வெள்ளைக்கார துரை குதிரையை ஆத்து தண்ணியிலேயே ஓட்டி மறு கரைக்கு போக முயற்சி பண்ணினார். குதிரை கால் இடறி விழுந்தது. அப்புறம் குதிரையும் நுரையும் தண்ணியில அடிச்சுட்டு போய் குதிரையும் துரையும் தண்ணியில அடிச்சுட்டு போய் தோ அங்க இருக்கிற பள்ளத்துல விழுந்துட்டாங்க. அப்படி ஆத்துல அடிச்சுட்டு போன வெள்ளக்கார துரையோட உடம்பு கூட கிடைக்கல. சரி, போகலாம், சத்யா அவசரப்படுத்தினாள். அவர்கள் காட்டு வழியாக சென்ற ரோட்டில் மைல் கணக்கில் பயணம் செய்து பூயம்குட்டி மின்சார திட்டத்துக்கு தேர்ந்தெடுத்த பகுதியை அடைந்தனர். பாறையை குடைந்து ஏற்படுத்திய சுரங்கம் போன்ற பகுதியை பார்த்து ரசித்த பிறகு மின்சார உற்பத்தி திட்டத்துக்காக ஆற்றின் குறுக்கே கட்டிய கற்சுவர்களில் உட்கார்ந்தனர். அந்த திட்டத்துக்காக கட்டப்பட்ட ஒரு சில கட்டடங்கள் சிதிலமடைந்து கிடந்தன. அதற்கு நேர் கீழாக சுமார் 400 அடி பள்ளத்தாக்கில் நீர்வீழ்ச்சி விழுந்து பாயும் சத்தம் பயங்கரமாக கேட்டது. நீர்வீழ்ச்சியின் மேற்புறம் பாறைகளின் மீது நடக்கும்போது ஜோஜி சத்யாவின் கையை இறுகப் பற்றினான். வழுக்கு பாறைங்க, கால் கொஞ்சம் தவறினா நேர நீர்வீழ்ச்சிக்கே போயிடுவோம், ஜோஜி எச்சரித்தான். அப்படி யாராவது விழுந்திருக்காங்களா என்ன? எத்தனையோ பேர் விழுந்து செத்திருக்காங்க. ஒரு தடவை ஒரு வெள்ளைக்கார துரை, அப்புறம் சுற்றுலா பயணத்துக்காக இங்க வந்தவங்கள அதிகமா குடிச்சிருந்தவங்க, குளிக்கிறதுக்கும் நீந்தறதுக்கும் இறங்கி மாட்டிக்கிட்டவங்க, இப்படி எவ்வளவோ சொல்லலாம். இங்க இருக்கிற ஒரே ஒரு சிக்கல் என்னன்னு தெரியுமா சத்யா உங்களுக்கு? ரொம்ப தொலைவுல காட்டுல பெய்யற நேரம் காலம் இல்லாத எதிர்பாராத மழையால பெரிய பெரிய பாறைங்க புரண்டு விழற மாதிரி வர்ற வெள்ளப்பெருக்கு. தலை பிளக்கிற வெயில்ல நீச்சல் அடிச்சு குளிக்கிறவங்களுக்கு அதெல்லாம் தெரியாது. ஒரு தடவை மூங்கில் தெப்பத்துல பயணம் செஞ்ச ஒரு குடும்பமே இப்படி வெள்ளத்துல மூழ்கிடுச்சு. அப்புறம் மூங்கில் வெட்டுறத தொழிலா வச்சிருந்த ஒரு தொழிலாளி, போன வருஷம் பிக்னிக் வந்த ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட். போதும் போதும், மேற்கொண்டு சொல்லாதீங்க. நீர்வீழ்ச்சியை பார்க்கறதே எனக்கு பயமான விஷயம். அதோட இரைச்சலை கேட்கறது அதை விட பயமா இருக்கு. அதுல ஆளுங்கெல்லாம் வேற விழுந்து செத்துருக்காங்கன்னு கேட்கும்போது கால் எல்லாம் நடுங்குற மாதிரி இருக்கு. பாறைகளுக்கு நடுவே பெரிய பெரிய கல் ஜாடிகளை புதைத்து வைத்திருப்பது போல் 10 முதல் 20 அடி ஆழத்தில் கரும் பச்சை நிறத்தில் நீர் தேங்கி கிடந்த பகுதிகளை பார்த்த சத்யா பயந்தாள். அவர்கள் ஆற்றங்கரையோர கல் படிகளுக்கு திரும்பினார்கள். சத்யாவின் முகம் வெயிலால் சிவந்திருந்தது. ஜோஜி சேட்டா, சத்யா அழைத்தாள். அவன் வியப்புடன் அவளை திரும்பி பார்த்தான். என்ன புதுசா ஒரு பேர் கிடைச்சிருக்கே? புதுசுன்னு சொல்ல முடியாது. இதுவரைக்கும் நான் உங்களை கூப்பிட்டு பேச வேண்டிய சந்தர்ப்பம் ஏற்படல. என்னை விட உங்களுக்கு 10 வயசாவது அதிகமா இருக்கும் இல்லையா? பேரை சொல்லி கூப்பிடுறது சரியில்லை. எப்படி கூப்பிடுறதுங்கிற டைலமாவில் இருந்தேன். சமீபத்துல யாரோ இப்படி கூப்பிடுறத கேட்டேன், அதுதான். ஜோஜி புன்னகைத்தான். நான் பர்சனலா ஒரு கேள்வி கேட்கலாமா? சத்யா அவன் கண்களை பார்த்தபடி கேட்டாள். சத்யா, என்கிட்ட எதை பத்தி வேணும்னாலும் கேட்கலாம். இவ்வளவு வயசான பிறகும் நீங்க ஏன் இன்னும் கல்யாணம் பண்ணிக்காம இருக்கீங்க? இப்ப கூட உங்களுக்காக பொண்ணு எதுவும் பார்க்கலைன்னும் கேள்விப்பட்டேன். இதுக்கு பிரத்யேகமான காரணம் ஏதாவது இருக்கா? அதாவது காதல் தோல்வி மாதிரி ஏதாவது? அப்படின்னு சொல்ல முடியாது. அப்புறம் ஒரே வார்த்தையில சொல்றேன், நான் கல்யாணம் பண்ண விரும்பின பெண் இறந்துட்டா. 9 வருஷம் ஆயிடுச்சு. ஜோஜி கைகளை இணைத்து பிடித்து அதன் மீது நெற்றியை தாங்கி சற்று குனிந்திருந்தான். இருவரும் சற்று நேரம் மௌனமாக இருந்தனர். ஆனால் அவ்வப்போது அவள் ஆற்றாமையுடன் ஜோஜியை பார்த்தான். அது சரியான ஒரு காரணம்தானா? கடைசியில் அவள் கேட்டாள். என்னதான் விரும்பினாலும் 9 வருஷம் கடந்து போயிடுச்சே. இட் இஸ் டூ மச். அது எனக்கும் தெரியுது சத்யா. 9 வருஷங்களுக்கு முன்னால இறந்து போன ஒரு பெண்ணை நினைச்சு வீணாக்க வேண்டிய ஒரு விஷயம் இல்லை வாழ்க்கைங்கிறது. உலகத்துல யாராவது இப்படி நடந்துட்டாலும் அதை எதிர்ப்பேன். உபதேசம் பண்ணி அவங்கள திருத்த பார்ப்பேன். ஆனா என் சொந்த விஷயத்துல ஒன்னும் செய்ய முடியாதவனா போயிட்டேன். ஜோஜி மறுகரையில் இருந்த காட்டை பார்த்தபடி பேசினான். ஒரு சில வினாடிகள் இடைவெளிக்கு பிறகு விரல்களால் தாடையை வருடியபடி அவன் தொடர்ந்தான். நாம பேர் சொல்லி கூப்பிட முடியாத உறவுகள், நாமளே விரும்பினாலும் பிரித்து எறிய முடியாத சில உறவுகள் இந்த பூமியில இருக்கு சத்யா.
அன்பா, நட்பா, காதலா, ஆசையா, காமமா என்றெல்லாம் பிரித்து பார்க்க முடியாத சில உறவுகள். சத்யா அதை ஆமோதிப்பது போல மெதுவாக தலையாட்டினாள். இந்த ஆத்துலதான் அவன் மறைஞ்சு போனாள். ஒரு கையை உயர்த்தி பிடிச்சபடி வெள்ளத்துல மூழ்கி மறையறத கரையில இருந்து பார்த்துட்டு இருந்தவங்கள நானும் ஒருத்தன். அவளை காப்பாத்துறது முடியாத விஷயமா இருந்தது. இப்பவும் அது என் கண்ணிலேயே நிக்குது. யாராவது அந்த கையை பிடிச்சு கரையில இழுத்து போடுவாங்கங்கிற நம்பிக்கையில உயர்த்தின கையோட அவ வெள்ளத்துல பாஞ்சு போறத பார்த்ததாலோ என்னவோ இன்னைக்கு வரைக்கும் என்னால வேற ஒரு பெண்ணை நினைச்சு கூட பார்க்க முடியல. ஜோஜி கல்படிகளில் அங்கும் இங்கும் கை நகங்களை உரசினான். சற்று நேரத்துக்கு பிறகு புன்னகையுடன் சத்யாவை பார்த்து சொன்னான், இப்ப எனக்கு அது பெரிய வருத்தம் எல்லாம் தெரியல. மேற்கொண்டு கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னும் நான் தீர்மானிக்கல. நீங்களும் நெல்சனும் இங்க வந்ததுண்டா? சத்யா வேண்டுமென்றே பேச்சை மாற்றினாள். நிறைய தடவை வந்திருக்கோம். அவனோட ஜிப்சியில தான் வருவோம். ஒரு தடவை ஐலண்ட்ல இருக்கிற நண்பர்கள் சிலரையும் கூட்டிட்டு வந்தான். எல்லாரும் ஏகத்துக்கும் தண்ணி அடிச்சிட்டு ரொம்பவும் போதை ஏறி கிடந்தாங்க. அதுல ஒருத்தன் தவறி கீழே விழுந்து செத்தே போயிருப்பான். அதிர்ஷ்டவசமா தப்பிச்சான். அன்னைக்கு நான் நெல்சன்கிட்ட சொன்னேன், இனிமே இந்த மாதிரி நண்பர்களோட வர வேண்டாம்னு. அதுக்கு பிறகு அவன் யாரையும் கூட்டிட்டு வரல. அவன் வரும்போதெல்லாம் நாங்க 2 பேரும் ஒன்னா சட்டுன்னு தலை மறைவாயிடுவோம். தலை உயர்த்துறது இங்கதான். ஒரு சின்ன பாட்டிலும் இருக்கும் அவங்கிட்ட. அதுக்கப்புறம் சாயங்காலம் வரையில நாங்க உலக விஷயங்களை பேசிட்டு இருப்போம். சத்யா உற்சாகமடைந்தாள். அவ்வளவு நேரம் வரைக்கும் என்னத்தை தான் பேசுவீங்க? அதுவும் 2 இளைஞர்கள். கனவுகள் பத்தி, எதிர்பார்ப்புகள் பத்தி. போன தடவை வந்தபோது அவன் சொன்னான், கொச்சியில இருந்து ஒரு கப்பலை வாடகைக்கு எடுத்துட்டு உலகம் சுத்தி வரணும்னு. நன்னம்பிக்கை முனையை சுற்றி உலகத்தின் எல்லா துறைமுகங்களிலும் இறங்கி ஏறி வர்ற மாதிரி ஒரு பயணம் செய்யணும். கடைசியா அண்டார்டிகாவுக்கு போகணுமாம். 4 அடுக்குகள் இருக்கிற கப்பலை வாடகைக்கு எடுக்கணுமாம். அவனோட ஒவ்வொரு கற்பனையும் இப்படித்தான். சொல்லிவிட்டு ஜோஜி சிரித்தான். பிறகு நினைவில் இருந்து என்பது போல் பேசினான். கப்பலோட கடைசி அடுக்குல தாத்தாவும் பாட்டியும், 2வது அடுக்குல செரியான் அங்கிளும் ரேச்சல் ஆன்ட்டியும், 3வது அடுக்குல எங்க அம்மா, 4வதுக்கு மேல் அடுக்குல நானும் நெல்சனும். நாங்க எங்கேயும் ஒன்னாத்தானே இருப்போம். பேசுவதற்கிடையில் முகம் சிவந்தும் உடல் வியர்க்கவும் செய்த ஜோஜியின் குரல் கடைசியில் இடறியது. மறுவினாடி சத்யாவை திகைப்பில் ஆழ்த்தியபடி ஓவென்று வாய் விட்டு அரற்றி அழுதான். கண்ணில் இருந்து அருவி போல் நீர் பாய்ந்தது. மிக சிறிய குறுகிய காலத்திற்குள்ளேயே எல்லாம் முடிந்தது. சட்டென்று கர்ச்சீப் எடுத்து கண்களையும் முகத்தையும் துடைத்த ஜோஜி சிரித்தவாறே சொன்னான், சாரி, நான் உங்களை போர் அடிக்க வச்சுட்டேன். நவ் ஐ ஆம் பர்ஃபெக்ட்லி ஆல் ரைட். கொஞ்ச நேரம் நான் என்னையே இழந்துட்டேன். இது வழக்கம் இல்லாதது. சரி, நாம கிளம்பலாமா? சத்யா பதில் எதுவும் சொல்லாமல் எழுந்தாள். கல் படிகளில் ஏறுவதற்கு ஜோஜி அவளுக்கு கை கொடுத்து உதவினான். அந்த பயணத்தின் போது ஒரு வளைவு திரும்பியதும் ஜோஜி சடன் பிரேக் போட்டான். மூங்கில் காட்டினூடாக வந்து ரோட்டை கடந்த யானை கூட்டம் ஒன்று கீழ்ப்புறமாக இறங்கியது. பயப்படாதீங்க, பக்கத்துல நான் ஒருத்தர் இருக்கனே. இந்த காட்சியை நல்லா பாத்துக்கங்க. இனிமே இவ்வளவு பக்கத்துல இப்படி ஒரு காட்சியை பார்க்க வாய்ப்பு கிடைக்கும்னு சொல்ல முடியாது. ஜோஜி மிகவும் தணிந்த குரலில் சத்யாவிடம் சொன்னான். அந்த யானை கூட்டத்துக்கு அவசரமோ பரபரப்போ இல்லை. 3 யானை குட்டிகள் அதில் இருந்தன. அவை காதுகளை வீசி ஆட்டியபடியே ரோட்டில் நிற்கும் காரை நோக்கி, யார் நீங்கள் என்பது போல பார்த்துவிட்டு நகர்ந்தன. பயப்படலையே? ஜோஜி காரை முன்னோக்கி செலுத்தியவாறு கேட்டான். இல்ல. பூயம்குட்டியில் உள்ள பழைய வீட்டை அடைந்த போது அவர்களை எதிர்பார்த்து விருந்தாளிகள் 2 காத்திருந்தனர். ஷேர்லியும் அவள் அண்ணனும் தான் முற்றிலும் எதிர்பாராத அந்த விருந்தாளிகள். சத்யா காரில் இருந்து இறங்கியதும் ஷேர்லி ஓடி வந்து சத்யாவை கட்டிப்பிடித்தாள். ஷேர்லியின் 2 கன்னங்களையும் உள்ளங்கைகளால் அழுத்தி பிடித்த சத்யா அவள் முகத்தையே உற்று பார்த்தாள். நீ கொஞ்ச நேரம் அழுடா, உன் கண்ணீர் பார்த்து எவ்வளவு நாளாச்சு? மகிழ்ச்சியினால் ஷேர்லியின் கண்கள் நிறைந்தன.
அங்கிருந்து அவள் விசும்பி அழ ஆரம்பிப்பாளோ என்று பயந்த சத்யா அவள் கண்களை மேலும் நெரித்தபடி சொன்னாள், வேணாண்டா, இங்க எந்த விதமான சீனும் வேணாம், எல்லாத்தையும் ரூமுக்குள்ள போய் வச்சுக்கலாம். போடி. ஷேர்லி கர்ச்சீஃபால் கண்களை துடைத்தாள். சத்யா ஷேர்லியின் கையை பிடித்து இழுத்து கொண்டு போய் பாட்டியை சுட்டி காட்டியபடி சொன்னாள், இதுதான் ஷிபுவோட ஷேர்லி. ஜோஜியின் அம்மா சிசிலி அம்மாவையும் சத்யா ஷேர்லிக்கு அறிமுகம் செய்து வைத்தாள். நான் ஒரு வழிபோக்க வீட்டை அடையாளம் காட்டுறதுக்காக இவ கூட வந்திருக்கேன். யாராலும் கவனிக்கப்படாமல் ஓரமாக ஒதுங்கி நின்ற ஷேர்லியின் அண்ணன் மேத்யூ பேசினார். ஐயோ, சாரி மேத்யூ அண்ணா. சத்யா அவனுக்கு அருகே சென்று மன்னிப்பு கோரினாள். ஷேர்லியை பார்த்த சந்தோஷத்துல நான் உங்களை மறந்துட்டேன். தாத்தா, ஆன்டி, இவர் ஷேர்லியின் அண்ணன், மரம் ஏறுறதுல கெட்டிக்காரர். முதல்ல நான் இவரை பார்த்ததே மரக்கிளையில தான். சத்யாவின் அறிமுகம் எல்லோரையும் சிரிக்க வைத்தது. ஜோஜி சேட்டா, இவரை நீங்க கவனிச்சுக்கங்க, நான் போய் இவ கூட 10 நிமிஷம் மனச திறந்து காட்டிட்டு வர. சத்யா ஷேர்லியின் கையை பிடித்து தனது அறைக்கு அழைத்து போனாள். அவளை கட்டிலில் உட்கார வைத்து சத்யாவும் அருகே அமர்ந்தாள். ஷேர்லி அவள் முகத்தையே பார்த்தாள். பிறகு சத்யாவின் கையை பிடித்தபடி சொன்னாள், எவ்வளவு நாளாச்சு உன்னை பார்த்து, எங்களை எல்லாம் மறந்துட்டியா? மறந்ததால தானே உனக்கு லெட்டர் போட்டேன். உன் லெட்டரை பார்த்த பிறகு அங்க இருப்பே கொள்ளல. உன்னை பார்க்காம சாப்பிட முடியல, தூங்க முடியல, அப்படி ஒரு அவஸ்தை. கடைசியில அண்ணனை கூட்டிட்டு கிளம்பிட்ட. நல்லா இருக்கு இல்லையா? காலேஜ் ஹாஸ்டல்லாம் எப்படி இருக்கு? எல்லாத்தையும் ஒண்ணு விடாம சொல்லுடா. நம்ம மேட்ரன் சிறுத்தை சௌக்கியமா? பழையபடி உன்னை இப்பவும் துரத்திக்கிட்டே இருக்காங்களா? உனக்கு புது ரூம் மேட் யாராவது கிடைச்சாச்சா? அம்மாடியோ, எல்லாத்தையும் இப்படி ஒரே மூச்சுல கேட்டா எப்படி? நான் கேள்விகளாலேயே சோர்ந்து விழுந்திடவன் போல இருக்கே. ஷேர்லி சிரித்தபடி சொன்னாள். பயப்படாம நீ ஒவ்வொன்னுக்கும் பதில் சொன்னா போதும். முதல்ல நீ இங்க சௌக்கியமா இருக்கியா சத்யா? பதில் சொல்லு. பார்வைக்கு நீ கொஞ்சம் பூசுனாப்புல தெரியற. சௌக்கியமானா கேக்குற? சத்யா ஷேர்லியின் விரல்களில் தனது வலது கை விரல்களை கோர்த்தபடி சொன்னாள். இந்த மாதிரி சௌக்கியத்தையும் சுகத்தையும் என் வாழ்க்கையில இதுவரைக்கும் அனுபவிச்சதே இல்ல ஷேர்லி. நான் பிறந்து வளர்ந்த வீடு மாதிரியே தோணுது. தொப்புள் கொடி உறவுன்னு எல்லாம் சொல்வாங்களே, அந்த அளவுக்கு ஒரு நெருக்கம். மனசு இப்ப எவ்வளவு அமைதியா இருக்கு தெரியுமா? எதை பத்தியும் புகார் சொல்றதுக்கு இல்ல, கோபம் இல்ல, வெறுப்பில்ல. தூங்கும்போது பயங்கரமான கனவுகள் வர்றதில்ல. இவ்வளவு அமைதியான சூழ்நிலை என் வாழ்க்கையில ஒரு நாள் கூட இருந்ததில்ல. இந்த தாத்தா பாட்டி எவ்வளவு சுவாரஸ்யமானவங்க தெரியுமா? அவங்க சில சமயம் பழைய விஷயங்களை சொல்லிட்டு சண்டை போடுவாங்க. அதையெல்லாம் நீ பார்க்கணுமே. சிரிச்சு சிரிச்சு வயிறே புண்ணாயிடும். சிஸ்லி ஆண்டி இருக்காங்களே, என் முகம் வாடிட்டா துடிச்சு போயிடுவாங்க. ஜோஜி சேட்டனுக்கு என் மேல இருக்கிற அக்கறையை பார்த்து டாக்டரே அவரை என் ஹஸ்பண்டுன்னு நினைக்கிறார். இந்த ஊர்ல இருக்கிறவங்க சிலர் கூட அப்படி நினைக்கிறாங்க போல இருக்கு. அதாவது அவர் எதிர்பாராம மாட்டிக்கிட்ட ஒரு சிக்கலாம். நான் பிரச்சனையை மறைக்க முடியாம போனதால ரகசியமா ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிட்டு என்னை இங்க கூட்டிட்டு வந்திருக்காராம். இப்படி எவ்வளவு உண்மைகள் பரவி இருக்கு தெரியுமா? என்னடி இது, உன்னால பாவம் அவருக்கும் கெட்ட பேரா? அவர் இதையெல்லாம் பொருட்படுத்துறதே இல்ல. இவ்வளவுதானா, இன்னும் என்ன வேணும்னாலும் சொல்லிட்டு போங்கடாங்கிற டைப். சிசிலி ஆண்டி சமீபத்துல ஒரு பொம்பளை கிட்ட சொன்னாங்க. ஆமா, நீ கேள்விப்பட்டது நிஜம்தான். ஜோஜி ரகசியமா கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கிற பெண் தான். அதுக்கு இப்ப என்னன்னாங்க. இருந்தாலும் அவங்க மனசுல வருத்தம் இல்லாம இருக்குமா? ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது அவங்களுக்கு. இதையெல்லாம் கேட்டு ஏன் மனசு வருத்தப்படக்கூடாதுங்கிறது அவங்க பயம். வாசலில் காலடி யோசை கேட்டது. ஜோஜியும் மேத்யூவும் வந்தனர். மேத்யூ அண்ணன் சத்யாவை பார்த்து சொன்னார், பேசி முடிச்சாச்சா? இல்லைன்னா சீக்கிரமா பேசி தீருங்க, நாங்க இன்னைக்கே கிளம்பணும். உடனே கிளம்பணும்னா மேத்யூ அண்ணன் மட்டும் போனா போதும். இன்னும் அரை மணி நேரத்துல பஸ் வந்துடும், நீங்க புறப்படலாம், சத்யா சொன்னாள். உடனேயே திரும்பிடலாம்னு சொன்னதாலதான் நான் அவளை கூட்டிட்டு வந்தேன், மேத்யூ சொன்னார். நீங்க என்ன சொன்னாலும் ஷேர்லியை இன்னைக்கு அனுப்புறதா நான் ஒப்புக்க மாட்டேன். மீறி கூட்டிட்டு போயே ஆகணும்னா என்னையும் நீங்க கொண்டு போக வேண்டியிருக்கும். சத்யாவின் குரல் உறுதியாக ஒலித்தது.
இரவு நேரம். சாப்பாட்டுக்கு பிறகு சத்யா ஷேர்லியை மேல் மாடிக்கு அழைத்து சென்றாள். மாடிப்படியில் ஏறும்போது ஷேர்லி சத்யாவை தாங்கி பிடித்தாள். பலகை தளம் போட்ட மாடி வராந்தாவில் இடுப்பு அளவு உயர கைப்பிடி மாதிரி பொருத்தப்பட்டிருந்த மரக்கட்டைகளை பிடித்தபடி நின்றிருந்தனர் அவர்கள். ஆற்றில் மூங்கிலால் ஆன தெப்பம் ஒன்று நகர்ந்து கொண்டிருந்தது. மறுகரையில் உள்ள குன்றின் மீதும் காட்டின் மீதும் ஆற்றின் அலைகளிலும் நில ஒளி பளபளத்தது. தூரம் அதிகமாக அதிகமாக ஆழமான நீல நிறத்துள் லயித்து இணையும் மலை வரிசைகளின் மீது பார்வையை பதித்தபடி ஷேர்லி சொன்னாள், என்ன ஒரு அழகான இடம் சத்யா. நம்மளோட அப்பா அம்மா இந்த ஆகாயமும் பூமியும் தான்னு தோணுது. ஒரு தொட்டிலுக்குள்ள அவங்களோட தாலாட்டை கேட்க காதை தீட்டிட்டு காத்திருக்கும் கை குழந்தைங்க தான் நாமன்னு நினைக்கிறேன். ஆஹா, இவ்வளவு அழகான உவமை எனக்கு இது வரைக்கும் தட்டுப்படலையே ஷேர்லி. நான் உன்னை பார்த்து கொஞ்சம் பொறாமப்படட்டுமா? நியாயமா நான் தான் பொறாமப்படணும். நீ தங்கிக்க இந்த மாதிரி ஒரு வீடும் இடமும் கிடைச்சிருக்கே. மேற்கு புறத்தில் இருந்து குளிர்ந்த காற்று வீசியது. காற்றில் கலைந்து பறக்கும் முடி இழைகளை ஒதுக்கி பிடித்த சத்யா சொன்னாள், என்னை பொறுத்தவரை இந்த இடத்தோட அழகு இதெல்லாம் இல்ல ஷேர்லி. ஷேர்லி கேள்விக்குறை நிறைந்த பார்வையுடன் அவளை பார்த்தாள். நெல்சன் பிறந்து வளர்ந்த வீடு இது. இங்கதான் அவன் சின்ன கால்களால தத்தி தவழ்ந்து நடந்தான். அவன் பாதம் படாத ஒரு அங்குல இடம் கூட இந்த வீட்ல கிடையாது. இந்த மாடிப்படியில அவன் எத்தனையோ தடவை இப்படியே நின்னிருப்பான். அவனோட மூச்சு காத்து இந்த இடத்து காத்துல கலந்திருக்கு ஷேர்லி. சத்தம் போட்டு கூவியும் குறும்பு பண்ணியும் சிரிச்சும் அழுதும் பிடிவாதம் பிடிச்சும் சண்டை போட்டும் கடந்து போன அவனோட குழந்தை பருவம் இளமை உட்பட எல்லாமே இங்க உறைஞ்சு கிடக்கு. இது மாதிரி நிலமொழி இருக்கிற ராத்திரியில நான் தனியா இங்க வருவேன், வந்து நிப்பேன். காதை தீட்டிட்டு கவனிச்சா அவன் குரல் எனக்கு கேட்கும். யார் கூடவோ சண்டை போடுவான், யார்கிட்டயோ ரகசியமா கிசுகிசுப்பான், யாரையோ உரத்த குரல்ல கூப்பிடுவான். ஏதோ ஒரு பாட்டை அவன் முனகிறது கேட்கும். யார்கிட்டயோ சண்டை போட்டு மாடிப்படியில உட்கார்ந்து விசும்பி அழுவான். சத்யா வாய் ஓயாமல் ஆனால் வேதனை கலந்த மகிழ்ச்சியுடன் சொல்லிக் கொண்டிருந்தாள். அவன் நடந்து போன வழிகள்தான் இங்கிருக்கிறது எல்லாம். அவன் குதிச்சு கும்மாளமிட்டதுதான் இந்த ஆறு. அவன் உட்கார்ந்து பேசியவைதான் இங்கிருக்கும் பாறைகள். தாத்தாவும் பாட்டியும் சிசிலி ஆன்ட்டியும் அவனை பத்தி பேசாத நேரம் கிடையாது. இங்க எங்களால அவனை நேரடியா பார்க்க முடியல, தொட முடியலையே தவிர அவன் எப்பவும் எங்க கூடவே தான் இருக்கான். இங்க இங்க எல்லா இடத்துலயும் அவன் பரவி இருக்கான். ஷேர்லி எதுவும் பேசாமல் இரக்கத்துடன் சத்யாவின் முகத்தையே பார்த்தாள். வா சத்யா. ஷேர்லியின் கையை பிடித்து சுவர்களில் மாட்டியிருந்த போட்டோக்களிடம் கொண்டு சென்றாள். பாத்தியா, இது அவன்தான், 4 வயசான வாண்டு. அவள் நெல்சனின் குழந்தை பருவ போட்டோக்களில் விரல் சுட்டியபடி சொன்னாள். ஷேர்லி புன்னகையுடன் தலையாட்டினாள். சத்யா சுவரோடு சேர்த்து போட்டிருந்த பெஞ்சில் அமர்ந்தாள். ஷேர்லி அவளுக்கு அருகில் அமர்ந்தாள். சில நொடிகள் மௌனமாக கடந்தன. பிறகு சத்யா ஷேர்லியின் கையை எடுத்து தன் வயிற்றின் மீது வைத்து மெதுவாக அழுத்தினாள். தன் கை பகுதியில் ஏதோ ஒன்று துள்ளுவது போல் ஷேர்லிக்கு தெரிந்தது. அவள் வியப்புடன் சத்யாவை பார்த்தாள். இப்போது எந்தவித அசைவும் இல்லை. சற்று நேரத்துக்கு பிறகு சத்யாவின் வயிற்றுக்குள் ஏதோ ஒன்று உயர்ந்து எழும்புவது போல் தட்டுப்பட்டது. அவன்தான், சத்யா புன்னகையுடன் சொன்னாள். சில நேரம் வயிற்றுக்குள்ள குதிச்சு எழும்புற மாதிரி இருக்கும். சில நேரம் தண்ணிக்குள்ளேயே மூழ்கி நீச்சல் அடிச்சு தலையை மேல தூக்குற மாதிரி இருக்கும். சில நேரம் எழுந்து நிற்க முயற்சி பண்றது மாதிரி. நாம் அவனை பத்தி பேசுறது எல்லாம் அவனுக்கு புரியறது போல இருக்கு. ஷேர்லியால் அதை நம்ப முடியவில்லை. அவள் சத்யாவின் உடையற்ற வயிற்று பகுதியையே பார்த்தாள். நீ ஒரு தடவை கூப்பிட்டு பார், சத்யா மந்திரிப்பதன் மாதிரி சொன்னாள். ஹலோ நெல்சன். ஷேர்லி விரலை சொடுக்கி அழைத்தாள். பார், வலது பக்கம் கவனமா பார். ஷேர்லி கவனித்தாள். வயிற்றின் ஒரு பகுதி மெதுவாக உயர்ந்து ஒரு சில வினாடிகளுக்குள் அது அமிழவும் செய்தது. இப்ப இங்க, சத்யா தொட்டு காட்டினாள். ஷேர்லியால் சிரிப்பை அடக்க முடியவில்லை. அவள் மறுபடியும் பெயர் குறிப்பிட்டு விரல் சொடுக்கினாள். இந்த விளையாட்டு
சற்று நேரம் நீடித்தது. சத்யா ஷேர்லியின் தோளில் தலை சாய்த்து வருத்தம் நிறைந்த குரலில் பேசினாள். எனக்கு இப்ப ஒரே ஒரு பிரார்த்தனை தான் ஷேர்லி. என் உயிர் போறதுக்குள்ள ஒரு தடவையாவது அவன் முகத்தை பார்க்கணும்னு. சத்யா, ஷேர்லி திகைப்புடன் அவளை பிடித்து அசைத்தபடி கூப்பிட்டாள். உண்மைதான், நான் அதை இதுவரை உன்கிட்ட சொல்லல. என் விஷயத்துல யாருக்குமே நம்பிக்கை இல்ல, டாக்டருக்கு கூட. ஷேர்லிக்கு அப்போதும் அதன் பொருள் சரியாக புரியவில்லை. ரேச்சலும் செரியானும் எத்தனையோ தடவை வந்து சத்யாவை பார்த்துவிட்டு போனார்கள். பிரசவ நாள் நெருங்க நெருங்க அவர்களது பயம் அதிகரித்தது. ஒவ்வொரு தடவையும் இங்கு வந்து சத்யாவின் மகிழ்ச்சி நிறைந்த முகத்தை பார்க்கும்போதுதான் அவர்களுக்கு கொஞ்சமாவது ஆறுதல் பிறக்கும். சத்யாவின் அசாதாரணமான மன உறுதியை பார்த்த அவர்கள் இறுதியாக ஒரு தீர்மானத்துக்கு வந்தனர். இவள் எல்லா பிரச்சனைகளையும் வெற்றி கண்டு சுகமாக குழந்தையை பெற்றெடுப்பாள். பெருத்த வயிறுடனும் லாவகமாகவும் சுறுசுறுப்பாகவும் அவள் நடக்கும்போது அவர்களது நம்பிக்கை 2 மடங்காகும். ஒரு நாள் சத்யா ஜோஜியிடம் சொன்னாள், ஒரு தடவை என்ன மூணாருக்கு கூட்டிட்டு போறீங்களா? எதுக்கு? அந்த இடத்தையெல்லாம் திரும்பவும் ஒரு தடவை பார்க்கணும் போல இருக்கு. நீல குறிஞ்சி பூக்களை பார்க்க நானும் நெல்சனும் பயணம் செஞ்ச பாதையில மறுபடியும் பயணம் போகணும். நாங்க தங்கி இருந்த ஹோட்டல்ல மீண்டும் ஒரு நாள் தங்கணும். அதெல்லாம் வேண்டாம் சத்யா, இந்த நிலைமையில உங்களை நாங்க எல்லாம் கூட்டிட்டு போக மாட்டேன். பிளீஸ் ஜோஜி சேட்டா, ஒருவேளை இது என் கடைசி ஆசையாக கூட இருக்கலாம். ஜோஜியின் மனம் நெகிழ்ந்தது. சத்யா, நீங்க இந்த நேரத்துல பயணம் செய்யக்கூடாது. உடல்நிலையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஏன் உடம்ப பத்தி எனக்கு தெரியாதா? இந்த பயணத்தால எனக்கு எந்த விதமான பிரச்சனையும் ஏற்படாது. ஜோஜி தன் தாத்தா பாட்டியிடம் தகவல் சொன்னான். அவள் அந்த அளவுக்கு தைரியமா இருக்காள்னா நீ எதுக்காக பயப்படணும்? கூட்டிட்டு போ, தாத்தா சொன்னார். ஆனால் சிசிலி அம்மாவும் பாட்டியும் எதிர்ப்பு தெரிவித்தனர். அவ்வளவு தூரம் பயணம் செஞ்சா நிச்சயமா அந்த பச்சை உடம்புக்கு சரிப்படாது. இங்க நல்லா இருக்கும்போது பயணம் போனா எதுவும் நடக்காதுன்னு தோணும். திடும்னு உடம்புக்கு ஏதாவது ஒண்ணுன்னா என்ன செய்ய முடியும்? வழியில எங்கேயாவது நல்ல ஆஸ்பத்திரி இருக்கா? டாக்டருங்க இருக்காங்களா? அது மட்டுமா, நெல்சனின் அப்பாவும் அம்மாவும் இதை கேள்விப்பட்டா கண்டிப்பா நம்ம கிட்ட சண்டை போடுவாங்க. சிசிலி அம்மா சொன்னார். ஜோஜிக்கு என்ன செய்வது என்றே புரியவில்லை. மறுநாள் காலையில் அவன் சத்யாவிடம் சொன்னான். ஆசைன்னு சொன்ன பிறகு தள்ளி போட வேண்டாம், கிளம்புங்க. சத்யா உடனே பயணத்துக்கு தயாரானாள். இருவரும் காரில் புறப்பட்டனர். சத்யா உற்சாகத்துடன் இருந்தாள். இந்த பயணமே அவளுக்கு த்ரில்லிங்காக இருந்தது. பயணத்தின் போது அவள் தனது பழைய மூணாறு ட்ரிப் பற்றி விவரிக்கவும் செய்தாள். மூணாரை அடைந்ததும் தானும் நெல்சனும் தங்கியிருந்த அதே ஹோட்டலில் அதே அறையை கேட்டு வாங்கினாள். ரூம் நம்பர் அவளுக்கு ஞாபகம் இருந்தது. எனவே அதை குறிப்பிட்டு கேட்டாள். சீசனாக இல்லாததால் அவள் கேட்டபடியே கிடைத்தது. பெரும்பாலான ரூம்கள் காலியாகவே கிடந்தன. இங்கதான், இதே அறைதான். கதவை திறந்ததும் சத்யா அனிச்சையான மகிழ்ச்சியுடன் அந்த அறைக்குள் பாய்ந்தாள். மிகுந்த உற்சாகத்துடன் அறைக்குள் அங்கும் இங்குமாக சுற்றினாள். எல்லாம் அன்னைக்கு மாதிரியே அப்படியேதான் இருக்கு. மேஜை, சுவர்கள், சிட் அவுட், கண்ணாடி, ஜன்னல் என்று ஒவ்வொன்றையும் தொட்டும் தடவியும் பார்த்தாள். இங்கதான் நான் அவனை விரும்ப ஆரம்பிச்சேன். எந்த அளவுக்குன்னு இப்ப என்னால உறுதி சொல்ல முடியல. கடல் அளவு அன்புன்னு சொல்லலாமா, இல்லனா ஒரு புயல் காற்று மாதிரியான அன்பு. ராத்திரியில அவன் படுத்து தூங்கும்போது நான் அவன் தலையை என் மடியில எடுத்து வச்சுட்டு அவன் முகத்தையே பார்த்தபடி விடியற வரைக்கும் மெதுவா தலையை வருடிட்டு இருப்ப. இறந்து போன ஒருவனை குறித்த இந்த அன்பான நினைவு கூறல்கள் ஜோஜியை நிம்மதி இழக்க வைத்தன. நாங்க நிமிஷத்துக்கு நிமிஷம் சண்டை போட்டுக்கிட்டதும் இங்கதான், சத்யா சன்னமான சிரிப்புடன் சொன்னாள். பயண களைப்பு என்பதே அவளிடம் கொஞ்சம் கூட தட்டுப்படவில்லை. சற்று நேரம் அவள் சிட் அவுட்டில் போய் உட்கார்ந்தாள். பிறகு ஹோட்டலின் வராந்தாக்களில் நடந்தாள். கீழ்ப்புற ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் பழைய சர்வர்களில் யாராவது இப்போது இருக்கிறார்களா என்று தேடினாள். உங்களை எனக்கு ஞாபகம் இருக்கு, ரூம்பாய் ஒருவர் சொன்னார். நீல குறிஞ்சிப்பூ பார்க்க வந்திருந்தீங்களே, அன்னைக்கு உங்க கூட வேற ஒருத்தர் இருந்தார்.
வெந்நீர் போட்டு தரலேங்கிறதுக்காக என்கிட்ட நீங்க சண்டை போட்டது கூட நல்லா ஞாபகம் இருக்கு. அதை கேட்பதே சத்யாவுக்கு மகிழ்ச்சியாக இருந்தது. அதன் பிறகு ஹோட்டலுக்கு முன்புறம் இருந்த லானில் சற்று நேரம் உலாவினாள். சத்யா அறைக்கு திரும்பிய போது ஜோஜி குளித்து கொண்டிருந்தான். அவன் குளித்துவிட்டு வெளியே வந்ததும் சத்யா அவனை குறிஞ்சி பூ பார்த்த மலைக்கு அழைத்து சென்றாள். மறுநாள் போகலாமே என்று ஜோஜி சொன்னதை அவள் காதிலேயே வாங்கிக் கொள்ளவில்லை. நெல்சனுடன் அவள் போன சூசைட் பாயிண்ட்டுக்கும் சத்யா அவனை இழுத்து போனாள். அங்கு மலை உச்சியில் இருந்த புல் பரப்பில் சற்று நேரம் உட்கார்ந்து ஓய்வு எடுத்தாள். இங்கதான் எங்க முதல் சண்டை ஆரம்பமானது. அவன் என்னை அவமானப்படுத்துற மாதிரி என்னென்னவோ சொன்னான். எங்களுக்கு இடையில கடுமையான வாக்குவாதம் நடந்தது. அவன் சொன்ன சில வார்த்தைகளை கேட்ட பிறகு எனக்கு உயிரோட இருக்க தோணல. சத்யா பேசிக் கொண்டிருந்தாள். கோபத்தாலையும் அவமானத்தாலையும் நானும் பதிலுக்கு என்னவெல்லாமோ சொன்ன. அந்த பாறையை தாண்டி வெற்று வெளியில விரல சுட்டி காட்டிட்டு அவன் சொன்னது இப்பவும் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. என் காதுல ஒலிச்சிட்டு இருக்கு. உன்னை மாதிரியானவங்களோட கடைசி புகலிடம் அதுதான் நான். சத்யாவுக்கு மூச்சு வாங்கியது. அவன் சொன்னதே எனக்கு போதுமானதா இருந்தது ஜோஜி சேட்டா. நான் மேற்கொண்டு யோசிக்கவே இல்லை. நேரா அந்த பாறை பிளவை நோக்கி நடக்க ஆரம்பிச்சேன். நான் அவனை பயப்படுத்துறதுக்காக போறேன்னு நினைச்சான். இன்னும் ஒரே ஒரு எட்டு தான் நான் வைக்க வேண்டி இருந்தது. பாறை விளிம்புல இருந்து நான் காலையும் உயர்த்திட்டேன். அதுக்குள்ள பாஞ்சு வந்தவன் கையில என் தலை முடி சிக்கிச்சு. என்னை பிடிச்சு இழுத்தபடியே அவன் பின்பக்கமா விழுந்தான். புல் பரப்புக்கு மேல குப்புறப்படுத்திட்டு அவன் அழறத பார்த்த போது அப்படி செஞ்சிருக்க வேண்டாமோன்னு எனக்கு தோணுச்சு. சத்யா பேச்சை நிறுத்தினாள். அவள் முகத்தில் மனோவேதனையின் கடுமையும் வெளிரலும் தென்பட்டன. ஜோஜி எழுந்தான். போதும், கிளம்பலாம். அவன் அவள் கையை பிடித்து எழுப்பினான். பார்க்கறதுக்கு இன்னும் ஏராளமான இடங்கள் இருக்கு. எல்லாமே நாங்க ஒன்னா பயணம் செஞ்ச இடங்கள். அதெல்லாம் நாளைக்கு. உங்களுக்கு நல்ல ஓய்வு தேவை. முகம் ரொம்ப சோர்வா இருக்கு. ஜோஜியின் குரலில் கண்டிப்பு தெரிந்தது. அவர்கள் ஹோட்டலுக்கு திரும்பினர். இரவு நேரத்தில் சத்யாவின் உடல்நிலையில் சில மாற்றங்கள், தலை சுற்றலும் நடுக்கமும் தான் முதலில் தென்பட்டன. படிப்படியாக உடல் முழுவதும் வியர்க்கத் தொடங்கியது. ஜோஜி மிகவும் பயந்தான். அவன் அவளுக்கு அருகில் அமர்ந்து விசிறினான். என்னால பாவம் நீங்களும் ரொம்ப கஷ்டப்பட வேண்டியிருக்கு. அதுக்காக நீங்க கவலைப்பட வேண்டாம் சத்யா. மனசுல எதையும் போட்டு குழப்பிக்காம நிம்மதியா படுத்து தூங்குங்க. அவள் கண்களை மூடி படுத்தாள். திடும் என்று ஒரு தடவை கண் விழித்தவள் திகைப்பு நிறைந்த குரலில் சொன்னாள். ஜோஜி சேட்டா, என்ன கெட்டியா பிடிச்சுக்கங்க. ஐ எம் சிங்கிங். முழுகிட்டே இருக்க. என்னை விட்டுடாதீங்க. அவளின் மேன்மையான விரல்கள் ஜோஜியின் கையை இறுக பற்றின. அவள் கண்கள் மேற்புறமாக சொருகின. ஜோஜியை பிடித்திருந்த அவள் கைகள் படிப்படியாக தளர்ந்தன. இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.